ஆபேகா பண்பாட்டு இயக்கத்தின் 110வது கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் என் சார்பாக ஒரு முறை வருக வருகவென அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு சிறப்பு கருத்தாளராக வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் தாயப்பன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மிக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 கட்டுரைகளை தொகுத்து நான் இந்துவாக சாக மாட்டேன் என்ற தலைப்பில் ஒரு நூலையும், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க த அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதி ஒழிப்பு என்ற நூலை இவர் சிறப்பாக மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. அது எப்படின்னா, சும்மா புத்தகத்தை வாசித்து மொழிபெயர்ப்பு செய்கிறது போல் அல்ல. அந்த புத்தகத்தை படித்து ரசித்து ருசித்து அதற்கு மேலாக அந்த நூலை முழுமையாக உள்வாங்கி அந்த நூலை அவர் மொழிபெயர்ப்பு செய்து முடித்தார். மொழிபெயர்ப்பு செய்து முடித்த அன்று இரவு 12 மணிக்கு மதிப்பிற்குரிய தலித் முரசு ஆசிரியர் புனித பாண்டியனுக்கு தொலைபேசியில் அழைத்து, டாக்டர் அம்பேத்கர் என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான தலைவருடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை நான் மிக சரியாக மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றேன். இன்றே இப்பொழுதே எனக்கு மரணம் ஒன்று ஏற்பட்டுவிட்டால் நான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மரணிப்பேன். ஏனென்றால் ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பை நான் செய்திருக்கின்றேன் என்று கூறி புனித பாண்டியனிடம் தன்னுடைய தகவலை தெரிவித்த அந்த அவருடைய உழைப்பு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. அதை தவிர ஏராளமான மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், நிறைய கட்டுரைகள், மருத்துவ பல அறிவு சார்ந்த நூல்களை எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தாளரை இந்த மேடையில் நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அவர் புதுக்கோட்டைக்கு புதியவர் அல்ல. ஏற்கனவே ஆபேகா நடத்திய அறிவோம் அம்பேத்கர் என்ற கருத்தரங்கில் அவரும் புனித பாண்டியன் அவர்களும் அழகான அருமையான சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதெல்லாம் பதிவாக இருக்கின்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு நான் அவரை தெரிவு செய்ததற்கு காரணம், டாக்டர் அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கி அவர் அந்த கருத்துக்களை பதிவு செய்கின்ற விதம் என்பது ஒரு அலாதியான கலை. அதை ஒரு சிறந்த கலையாக செய்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் ஒரு கடிதத்தை, அம்பேத்கரின் காதல் கடிதம் என்ற தலைப்பில் அவர் நிகழ்த்திய உரை அற்புதமான உரை. இன்றைக்கு அது பல லட்சக்கணக்கான இது மீடியாவில் போய்கிட்டே இருக்கிறது. இன்று காலை கூட எனக்கு கல்யாண சுந்தரம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் அலைபேசியில் கூப்பிட்டு, தாயப்பன் வர்றாருன்னு, இன்றைக்கு வர்றாரு, அழைப்புதலை பார்த்தேன், என்னால் வர முடியலை, நான் கரூருக்கு போகிறேன், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அம்பேத்கரின் காதல் கடிதம் என்று அவர் பேசி அந்த உரையை தயவு செஞ்சு எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னாரு. நான் அனுப்பி வச்சேன். அவர் கரூர் போகிறதுக்குள்ளாட்டியும் அதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, இது வரைக்கும் நான் அதை பல தடவை படிச்சிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு இப்படி ஒரு ஆங்கிளில் நான் அந்த புத்தகத்தை பார்க்கவே இல்லை, மிக அருமையான ஒரு உரைன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க என்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கருத்தாளர். இவரை இன்று அழைத்து இந்த உரையை நிகழ்த்த வேண்டும் என்று நான் நினைத்தது இன்று நேற்று அல்ல. சமீபத்தில் நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது நவம்பர் மாத இறுதியில் அங்கு உட்கார்ந்து கொண்டு நான் ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்தேன். அந்த புத்தகத்தை வாசித்து முடித்த பிறகு அன்றே முடிவு செய்தேன், டாக்டர் தாயப்பனை அழைத்து இந்த தலைப்பில் பேச வைக்க வேண்டும் என்று. அது என்ன புத்தகம் என்றால், இன்றைய வரை உலகில் மிக மிக அற்புதமான ஒரு உரை, த வேர்ல்டு பாப்புலர் அட்ரஸ், மிகச்சிறந்த ஒரு பேச்சு அப்படின்னு உலக அளவில் இன்றைக்கும் வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ்.
ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய பதவி காலத்தில் 1863ஆம் ஆண்டு அவர் பதவியேற்று 3 ஆண்டு காலம் கடந்த பிறகு அவர் இறந்தது 1865. 1863 நவம்பர் மாதம் நவம்பர் 19ஆம் தேதி அவர் பெனிசில்வேனியா மாகாணத்தில் உள்ள கெட்டிஸ்பர்க் என்ற இடத்தில் அன்று நடந்து கொண்டிருந்த சிவில் வார் உள்நாட்டு போரில் ஏறத்தாழ 23,000 பேர் இறந்து போன அவர்களை புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில் நின்று கொண்டு அவர் ஆற்றிய அந்த உரைதான் த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். அது மொத்தம் 2 நிமிடங்கள் பேசிய பேச்சு. அதில் உள்ள வார்த்தைகள் மொத்தம் 272. நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அந்த மிக உக்கிரமாக போர் நடந்த ரிச்மண்ட் என்ற இடத்திற்கு போய் பார்த்தேன். அங்கே இருக்க மியூசியத்தை போய் பார்த்தேன். பிறகு வந்து ஆப்ரஹாம் லிங்கனுடைய த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் அந்த உரையை வாங்கி படித்தேன். அந்த உரையில் அவர் கல்லறையில் இறந்து போன அந்த போர் வீரர்களுக்கு அவர் இரங்கல் தெரிவித்து அவர்களுடைய இறப்பை புகழ்ந்து, இந்த மண், இந்த தேசம் இந்த வீரர்களால் புனிதப்பட்டு விட்டது. நாம் இங்கு பேசியோ அல்லது மற்றவர்கள் இங்கு உரை நிகழ்த்தியோ அவர்களுடைய புகழையோ அல்லது இந்த மண்ணின் பெருமையையோ அல்லது மண்ணின் புனிதத்தையோ நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்களுடைய தியாகம் இந்த மண்ணை புனிதமாக்கி இருக்கிறது. அமெரிக்கா என்ற தேசம் அவர்களால் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு பேசி இவ்வளவுதான் அவருடைய உரை. அந்த இறந்து போனவர்களுக்கு இரங்கல் உரை. அந்த இரங்கல் உரையின் இறுதியில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தி டெமோக்ரஸி இஸ் ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள். இந்த உரையோடு அவர் அதை நிறைவு செய்கிறார். இந்த டெமோக்ரஸி இஸ் தி ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள் என்று அவர் பேசிய அந்த வார்த்தையை மையப்படுத்தி இன்றைய வரைக்கும் அதுதான் உலகின் மிகச்சிறந்த உரை, கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். இப்போ கூட நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம், புத்தகங்கள் இருக்கிறது. நான் ஒரு புத்தகம் வாங்கி கொண்டு வந்தேன். அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதே நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 1949ஆம் தேதி இந்திய பாராளுமன்றத்தில் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை தாக்கல் செய்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய உரை, அதையும் நான் படித்தேன். இந்த 2 உரைகளையும் கம்பேர் பண்ணப்போ டாக்டர் அம்பேத்கரின் உரைக்கு நிகரான ஒரு உரை இதுவரை உலகத்தில் பேசப்படவில்லை. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி மட்டும் அல்ல, எங்கெங்கெல்லாம் உலகம் முழுவதும் ஜனநாயகம் என்ற ஒன்று தேவைப்படுகிறதோ அந்த ஜனநாயகம் என்ற ஒன்று தேவைப்படுகின்ற உலகத்து மக்கள் அனைவருக்குமான அட்ரஸ் அது. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் நிகழ்த்திய அந்த உரை, அதில் வெறும் தி டெமோக்ரஸி இஸ் ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள்ன்ற ஒரு 3 வரியோடு அதை நிறைவு செய்திருப்பார். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டெமோக்ரஸி என்றால் அது என்ன, அது யாருக்காக, அது எப்படியெல்லாம் அது இந்த தேசத்திற்கு பயன்பட வேண்டும், டெமோக்ரஸியுடைய வடிவம் என்ன, அதுடைய பார்வை என்ன, டெமோக்ரஸி என்றால் எப்படி இருக்கணும், அது எப்படி தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அந்த டெமோக்ரஸி என்பது எந்த சூழலில் அது ஒருவேளை இந்த தேசத்திற்கு ஆபத்தை விளைவிக்கலாம், அப்படி விளைவிப்பதாக இருந்தால் அந்த டெமோக்ரஸி எப்படி இருக்கும். இப்படி டெமோக்ரஸி என்பதை பற்றி இதுவரை உலகத்தில் தோன்றிய எந்த அறிஞரும் பேசப்படாத ஒரு அட்ரஸ் அது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பேச்சு உலகத்தில் எங்கும் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்பது அவருடைய தவறல்ல, இந்தியாவின் தவறல்ல, அவர் பிறந்த சாதி, அதுதான் தவறு. இல்லாவிட்டால் அந்த உரை உலகம் முழுக்க பரப்பப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உரை நான் வாசித்த பிறகு அமெரிக்காவிலேயே முடிவு செய்தேன், இந்த உரைக்கு நிகரான இதை விட மேலான ஒரு உலக புகழ்பெற்ற உரை ஒன்று டாக்டர் அம்பேத்கரால் பேசப்பட்ட உரையை நாம் அதை அந்த கெட்டிஸ்பர்க் உரைக்கு மாற்றாக இதைவிட சிறந்த ஒரு உரை இங்கே இருக்கிறது அப்படின்றத இதற்கு பிறகு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படின்னா தாயப்பன் அவர்களுடைய
இந்த சொற்பொழிவு இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவரை வைத்து பேசினால் இந்த உரை மிகச்சரியாக உலக மக்களுக்கு இதற்கு பிறகாவது 1949 நவம்பர் 25க்கு பிறகாவது இன்றைக்கு 2026க்கு பிறகு இந்த உரை என்பது உலக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை அபேகா பண்பாட்டு இயக்கம் தன்னுடைய கடமையாக எடுத்து அதனுடைய முதல் அடிப்படையாக முதல் வேலையாக முதல் முறையாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தாயப்பன் அவர்கள்ட்ட நான் இப்போ கேட்டேன், இந்த தலைப்பில் இந்த சப்ஜெக்ட் குறித்து இதற்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இல்லை, யாரும் எங்கும் பேசப்படவில்லை என்றார். எனவே அப்படி ஒரு உரையை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அது உலகம் முழுவதும் மீடியா மூலமாக செல்ல வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை நவம்பர் 29, 2025 அமெரிக்காவில் நான் யோசித்து கொண்டிருந்தேன். அதை இன்று செயல்படுத்தி இருக்கின்றேன். அது இன்றைக்கு நிஜப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாயப்பன் வழியாக டாக்டர் அம்பேத்கரின் உரை உலகத்திற்கு மறுபடியும் ஒரு தடவை கொண்டு செல்லப்படவிருக்கிறது என்பதை கூறி இங்கு வருகை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அபேகா பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் என்ற இடத்திலிருந்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை ஆபேகாவிற்கு வருவதற்கு எனக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதிலும் டாக்டர் ஜெயராமன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்ட வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. பொதுவாக ஏதாவது ஊர்களுக்கு கூட்டங்களுக்கு போகும்போது அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அழைப்பார்கள். அங்கே போன பிறகு ஒரு 10 தோழர்களை அந்த இயக்கத்தின் முக்கியமான அங்கத்தினர்கள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வருடம் கழித்து மீண்டும் நாங்கள் அங்கே போகும்போது அதை ஏற்கனவே அறிமுகப்படுத்திய அந்த 10 நபர்களுமே அங்கே இருக்க மாட்டார்கள். போன போது அங்கே இருந்த அந்த 10 தோழர்களுமே இருக்க மாட்டார்கள். வேறு புதிதாக ஒரு 10 தோழர்களை அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். எங்கே போன முறை பார்த்தபோது இருந்த தோழர்கள் எங்கே என்று கேட்டபோது சொல்வார்கள், அந்த 9 பேருமே வேறு ஒரு இயக்கத்தை தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆளுக்கு ஒரு 9 இயக்கம் ஆகியிருக்கும் ஒரு வருடத்திலே. ஆனால் நான் அன்றைக்கு வந்தபோது 10 வருடங்களுக்கு முன்னால் புதுக்கோட்டைக்கு வந்தபோது இந்த இயக்கம் எப்படி இருந்ததோ அப்படி அதை ஒரு குடும்ப உறவு என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன். அது அப்படி அழகாக இந்த அபேகாவை நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ஜெயராமன் அவர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை குடியரசு தின விழா, குடியரசை கொண்டாடும் ஒரு விழா என்றுதான் என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் இதை அப்படி பார்க்கவில்லை. இது ஒரு குடியரசு தினமாக நான் இதை பார்க்கவில்லை. நான் பிறக்கும்போது அப்படி இல்லை. ஆனால் அதன் பிறகு என்னை, நீ உயரம் குறைந்தவன், உனக்கு உயரம் கிடையாது, நீ அந்த பக்கம் இருப்பதை பார்க்க முடியாது, அங்கே இருக்கும் கலைகளை பார்க்க முடியாது, இசையை பார்க்க முடியாது, அறிவை பார்க்க முடியாது என்று என்னை உயரம் குறைந்தவன் என்றுதான் என்னை வைத்திருந்தார்கள். இந்த உயரம் என்று சொல்லிக்கொண்டவர்கள் மட்டுமே அங்கே இருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த சூழலில்தான் என்னுடைய தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டம் என்கிற அந்த தோளின் மீது என்னை உட்கார வைத்து, அங்கே பார் உலகம் உனக்கு தெரியும் என்று என்னை காட்டினார். இது ஒரு அப்பனுக்கு பிள்ளை செய்யும் கடமையாக இந்த இடத்திலே நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு சகோதரி உண்டு. அவளுடைய பெயர் மாதவி ஜாதவ். சமீபத்திலே குடியரசு தின விழாவிலே இந்த நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் குடியரசு தின விழாவிலே பேசுகிறார். அங்கே அவள் காவலாளியாக போயிருக்கிறாள், என்னுடைய சகோதரி. அந்த அமைச்சர் இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு எதுவெல்லாம் காரணம் என்பதை பற்றி விளக்கி கொண்டு வருகிறார். இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய தலை காரணம், இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு மூக்கு காரணம், கழுத்து காரணம், வயிறு காரணம், சிறுநீரகம் காரணம் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது
இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் உன் முதுகெலும்படா முட்டாளே என்று சொன்னாள் என்னுடைய தங்கை. அந்த முதுகெலும்பாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவளுக்காகவும் தான் இந்த உரையை நான் பேசுகிறேன். ஒரு நன்றி உணர்வோடு இந்த உரையை நான் பேசுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் என்கிற அந்த ஒரு மாபெரும் மனிதருக்கான ஒரு நன்றி உணர்வோடு தான் இந்த உரையை நான் பேசுகிறேன். நேரடியாக உரைக்குள் போவோம். பொதுவாக இப்பொழுது நிறைய அரசியல் சட்டத்தை பற்றி நாம் கான்ஸ்டிடியூஷன் பற்றி நிறைய நாம் பேசுகிறோம். இந்த அரசியல் சட்டம் என்பதை அரசியல்வாதிகள் நாசம் செய்து விட்டார்கள். இந்துத்துவ சக்திகள் வந்த பிறகு அவர்கள் அரசியல் சட்டத்தின் மீது கை வைப்பார்கள். வேறு யாராவது வந்தால் இந்த அரசியல் சட்டம் காப்பாற்றப்படும் என்று இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்களாக நாம் வேறு யாரையோ அடையாளம் காட்டுகிறோம். ஆட்சியாளர்களை அடையாளம் காட்டுகிறோம். இல்லை, இந்த அரசியல் சட்டத்தின்படி நடக்க வேண்டியவர்கள் என்று நாம் நினைப்பது பெரும்பாலும் இதை ஒரு நீதிமன்றம் சார்ந்ததாக, ஒரு சட்டம் சார்ந்ததாகத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கேள்வி, அடிப்படையான கேள்வி இதுதான். இந்த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டம் என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது இஸ் இட் அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்? இஸ் இட் அ லீகல் டாக்குமெண்ட்? அண்ட் இஸ் இட் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்குமெண்ட்? அது ஒரு அரசியல் சார்ந்த ஆவணமா, நிர்வாகம் சார்ந்த ஆவணமா, அல்லது நீதித்துறை சார்ந்த ஆவணம் மட்டுமா? இப்படித்தான் நாம் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை வேறு மாதிரி கேட்கிறேன். உங்களுக்கு அந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை தெரியும். அது எப்படி ஆரம்பிக்கிறது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று ஆரம்பிக்கிறதா, வி த பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா என்று ஆரம்பிக்கிறதா? இது நம் தொடர்பான, நாம் காப்பாற்ற வேண்டிய, நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஆவணம் இது. இது அரசியல்வாதிகள் வந்து காப்பாற்ற வேண்டிய, ஆட்சியாளர்களோ நீதித்துறையோ அல்லது நிர்வாகத்துறையோ வந்து காப்பாற்ற வேண்டிய ஆவணம் அல்ல. இது நம்முடைய ஆன்மாவோடு கலந்து போன ஒரு 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 வாழ்க்கை. இது வாழ்க்கை முறை. இது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அரசியல் சாசனம் என்பது என்ன என்பது பல பேருக்கு இங்கே புரிவதே கிடையாது. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது என்ன என்பதை பற்றி ஒரு சிறு அறிமுகம் நமக்கு இருக்க வேண்டும். இது நம்முடைய டாக்குமெண்ட், இது நம்முடைய ஆவணம் என்பதை புரிந்து கொள்வதற்கு அரசியல் சாசனம் என்ன என்பதை பற்றி ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 25 டாக்டர் அவர்கள் சொன்னது போல அந்த உரையை பற்றி முழுமையாக நாம் அறிந்திருக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. இது ஏதோ இந்த உரையை நான் அரசியல் சட்டத்தை பற்றி உங்களுக்கு விளக்க வந்திருப்பதாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய கடமை, நம்முடைய கடமையை நான் நினைவுபடுத்துவதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அரசியல் சட்டம் என்பது என்ன? முதலில் எதற்காக நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன், எதற்காக நமக்கு ஒரு அரசியல் சட்டம் தேவைப்படுகிறது? இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வருகிறது 1945. உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்றம் நிலவுகிறது மக்களிடம். நம்மை காப்பாற்றுவதற்காக வந்த ஆட்சியாளர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். அவர்களே கான்சன்ட்ரேஷன் கேம்பிலே நம்மை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களே நம்மை காப்பாற்றவில்லை. நம்மை காப்பாற்றுவதற்காக சொன்ன அந்த மதமும் நம்மை காப்பாற்றவில்லை. மதமும் அரசியலும் ஒன்று சேர்ந்து நம்மை காப்பாற்றவில்லை. இன்னும் சொல்லப்போனால், உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, ஹிட்லரை, அவருடைய அந்த நாசி படையை உலகத்திலேயே முதலாக அங்கீகரித்ததே வாட்டிக்கன் தான். அந்த மதம்தான் அவரை அங்கீகரிக்கிறது. உலகத்திலேயே முதலாக அவரை அங்கீகரித்த நாடு என்பது வாட்டிக்கன் தான். இப்படி ஒரு நம்பிக்கையின்மை மக்களிடம் இருக்கிறது. யார் நம்மை காப்பாற்றுவது? அதே சூழலில் தான், அந்த 1945 சூழலில் தான் இந்தியா விடுதலை பெறப்போகிறது. ஆனால் மற்ற நாடுகளை காட்டிலும் இங்கே மதம் என்பது, அதுவும் குறிப்பாக இந்து மதம் என்பது
ஒரு பெரும்பான்மை வாதத்தை பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த பெரும்பான்மை வாதத்திற்குள் மக்கள் எப்படி காப்பாற்றப்பட போகிறார்கள்? பாகிஸ்தான் பிரிகிறது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த அரசியல்வாதிகளை நம்பி என்ன செய்வது? இந்த சூழலில்தான் இந்த மக்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தங்கள் வாழ்வை சரிப்படுத்திக் கொள்வதற்கான அந்த ஒரு அடிப்படையில் உருவானது தான் கான்ஸ்டிடியூஷன் என்பது. அதனால்தான் அது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று அது தொடங்குகிறது. உலக கான்ஸ்டிடியூஷன் அத்தனையும் பெரும்பாலான அரசியல் சட்டங்கள் வி த பீப்புள் என்று தான் தொடங்கும். மக்களாகிய மக்கள் தங்களுக்காக தாங்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய அரசியல் சட்டம் அது. வி த பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் கண்ட்ரி என்று எதுவுமே இல்லை. இது எழுதப்பட்ட அரசியல் சட்டங்கள் அத்தனையுமே மக்களால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட, அந்த மக்கள் நாம் தான் இதை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையில் கொடுக்கப்பட்டது தான் இந்த அரசியல் சட்டம் என்பது. இப்போது நான் நம்முடைய நாட்டிற்கு வருகிறேன். முதலில் இதற்கு ஒரு முகப்புரை எழுதுகிறார் B.N. ராவ் என்பவர். அதாவது முகப்புரை என்பது ப்ரீஆம்பிள் என்று சொல்லுகிறோம். அந்த ப்ரீஆம்பிள் முதலில் B.N. ராவ் என்பவர் ஒரு சிவில் சர்வெண்ட். அவர் தான் கான்ஸ்டிடியூஷனுடைய அட்வைசர், அவர் ஆலோசகர். அவர் எழுதும் போது இந்த ப்ரீஆம்பிள் என்பது இப்படித்தான் துவங்குகிறது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா சீக்கிங் ஃபார் த காமன் குட், ஒரு பொது நலத்தை விரும்பி த்ரூ ஆர் சோசன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களின் வழியாக ஒரு பொது நன்மைக்காக இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம். இதுதான் முதலிலே இருந்த ப்ரீஆம்பிள். இதுபடித்தான் அந்த ப்ரீஆம்பிள் இருந்தது. அதாவது ஆட்சியாளர்களின் வழியாக அந்த அரசியல் சட்டம் என்பது அப்பொழுதுதான் ஒரு அரசியல் டாக்குமெண்ட் ஆகிறது. அது ஆட்சியாளர்கள் பார்த்து நமக்கு செய்ய வேண்டியதாகத்தான் இந்த ப்ரீஆம்பிள் என்பது இருந்தது. 1948 டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த ப்ரீஆம்பிளை அப்படியே ஒதுக்கி வைக்கிறார். அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு எழுதியதுதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா solemnly resolve to constitute இந்த இந்தியாவை ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக, ஒரு ஜனநாயக குடியரசாக நிறுவி இந்த மக்களுக்கு சுதந்திரம், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை எங்களுக்கு நாங்களே வழங்கிக் கொள்கிறோம் என்பதுதான் அந்த அரசியல் சட்டம். இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அதாவது நமக்கு கேட்பதற்கு இது மிக மிக எளிமையான ஒன்றாக இருக்கும். இது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. காரணம், கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி என்பது அந்த அரசியல் சட்டத்தை இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று ஒன்று இருக்கிறது. அந்த அசம்பிளி என்பது யார் என்று கேட்டால், அப்பொழுது நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களுமே இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே இருக்கிறார்கள். டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வரைவு குழுவானது அரசியல் சட்டத்தை வரைவு செய்யும். தே டிராஃப்ட், அதை எழுதி இந்த அரசியல் அவைக்கு கொண்டு வந்து அவர்களிடம் விவாதித்து, அதை பலவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிலவற்றை நிறைய திருத்தங்களை செய்வார்கள். இவையெல்லாம் முடிந்த பிறகுதான் அது அரசியல் சட்டமாகும். இது அல்ல. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள் என்று நான் சொன்னேனே இந்த அரசியலவையிலே, அது இன்றைக்கு இருப்பது போல் அல்ல. அதிலே இந்திய மக்கள் தொகையிலே 28% மக்கள் மட்டும்தான் அன்றைக்கு ஓட்டு போட முடியும். பணக்காரர்களும் வரி கட்டுபவர்களும் நிலச்சுவாந்தார்களும் தான் அன்றைக்கு மிகப்பெரிய கல்வியை கற்றவர்களும் தான் அன்றைக்கு ஓட்டு போட முடியும். அவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் அந்த அரசமைப்பு அவை. அங்கே யார் அமர்ந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது எளிய மக்களோ, ஒடுக்கப்பட்ட மக்களோ, பிற்படுத்தப்பட்ட மக்களோ அங்கே இல்லை. அங்கே அவையில் அமர்ந்திருப்பவர்கள் அத்தனை பேருமே மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த இடத்தில் ஒரு மனிதன் ஒற்றை மனிதனாக போய் என் மக்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லி அப்படி ஒரு முகப்புரையை எழுதுவதற்கே நாம் வாழ்க்கை முழுக்க டாக்டர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
அவ்வளவு எளிதாக அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், யூடியூபில் கூட இருக்கிறது. யாரும் அவ்வளவு எளிதாக அதை அவர்கள் ஏற்கவில்லை. அதனால் தான் அது அப்படி அது. அடுத்ததாக இது எவ்வளவு ஒரு 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 மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் சட்டம் என்பதற்கு இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியையும் நான் சொல்லிவிடுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று அந்த பிரியாம்பிள் இருக்கிறதே, அமெரிக்கா உலகத்திலேயே மிக பழைய அரசியல் சட்டம் என்பது அமெரிக்காவினுடைய அரசியல் சட்டம். 1787 எழுதப்பட்டது அந்த அரசியல் சட்டம். அது மிக பழைய அரசியல் சட்டம். அதுதான் அந்த அரசியல் சட்டத்தில் கருப்பின மக்களை அந்த நாட்டின் குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது 1868 நிறைவேற்றப்பட்டது 1767 அவர்களை அந்த சிட்டிசன்ஸாக குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது 1868. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வி என்று இருக்கிறதே, அந்த வியை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவினுடைய வி த பீப்புள் ஆஃப் அமெரிக்கா 1787 எழுதப்பட 1868 தான் கருப்பின மக்களுக்கு அவர்கள் அந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறார்கள். 1920 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வருகிறது. 1968 தான் கருப்பின மக்களுக்கு ஓட்டுரிமை வருகிறது. ஸோ when it was written, அமெரிக்காவினுடைய வி எல்லா வியும் அல்ல, மிகச்சிறிய வெள்ளையர் சார்ந்த அந்த வி. ஆனால் நம்முடைய அரசியல் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய போது அத்தனை பேரும் அதிலே வருகிறோம். அமெரிக்காவினுடைய அரசியல் சட்டம் கருப்பர்களுக்கு, அதாவது கருப்பிட மக்களுக்கு ஓட்டு கொடுப்பதற்கு 178 வருடமாகி இருக்கிறது. ஆனால் நம்முடைய வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்றைக்கு நிறைவேற்றப்பட்டதோ அன்றிலிருந்து நமக்கு ஓட்டு உரிமை இருக்கிறது. அந்த வீயில் அத்தனை பேரும் அடக்கம், அதில் இவன் தான் உண்டு, அத்தனை பேரும் அடக்கம். அது ஒற்றை மனிதராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய போராட்டம். அது அந்த அரசியல் சட்டத்தினுடைய அந்த ஆன்மா என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 1965 வரை பாராளுமன்றம் நினைத்தால் நம்முடைய அடிப்படை உரிமைகள் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் நமக்கு. இந்த அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் நினைத்தால், அதாவது 3/2 மெஜாரிட்டி இருந்தால் அவர்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். அப்படித்தான் இருந்தது. 1965 வரை பாராளுமன்றம் நினைத்தால் அவைகளை மாற்றிக்கொள்ளலாம். they can change the fundamental rights. 1965 சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிலே வந்தபோது அங்கே நீதிபதிகளாக இருந்தவர்கள் ஹிதயத்துல்லா மற்றும் முதோல்கர் இருவரும் பார்க்கிறார்கள், இது என்ன ஒரு பாராளுமன்றம் நினைத்தால் எப்பொழுது வேண்டாமானாலும் அரசியல் சட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் அப்படி என்றால் அரசியல் சட்டம் என்பது அரசியல்வாதிகளுடைய இஸ் இட் அ பிளே திங் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ். அவர்கள் விளையாடி கொள்ளலாம், அதை எப்போது வேண்டுமானாலும் வைத்து, மெஜாரிட்டி இருந்தால் நினைத்தால் உடனே ஃப்ரீடம் ஆஃப், அதாவது பேச்சுரிமையை அவர்கள் தடை செய்து விடலாம், உங்களுடைய மூமெண்ட்டை அவர்கள் நிறுத்தி விடலாம். இது என்ன என்று பார்க்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு இது ரொம்ப ஒரு அழகான செய்தி. அப்போது தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள். அந்த தீர்ப்புக்கு அவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி கொலின்கர் அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படையான இன்றியமையாத அதனுடைய விழுமியங்களை மீறி உங்களால் அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடாது என்று அவர் கொடுக்கிறார். யூ cannot change the constitution. You cannot change the constitution by altering the essential features of constitution.
அதனுடைய அடிப்படை உரிமைகளை அதை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் அதை அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பை முதல்வர் அவர்கள் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த தீர்ப்பை இனி பாராளுமன்றம் நினைத்தாலும் அடிப்படை உரிமைகளை மாற்ற முடியாது. காரணம் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக, அடிப்படை அந்த இன்றியமையாத அந்த விடுமியங்களுக்கு எதிராக உங்களுடைய சட்ட திருத்தம் இருந்தால் அது இங்கே செல்லாது, நீங்கள் மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. இப்பொழுது அடுத்த கேள்வி வருகிறது, அப்படி என்ன, அது என்ன நம்முடைய அடிப்படை உரிமைகள்? அப்படி நம்முடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய அதாவது அரசியல்வாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு காப்பாற்றக்கூடிய அந்த இன்றியமையாத எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் என்பது என்ன? அதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதை மீறி உங்களால் எதையும் செய்ய முடியாது. இதற்கு மாறாக பாராளுமன்றம் நினைத்தாலும் உங்களால் அடிப்படை உரிமைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நம்மால் நினைத்த இடத்திற்கு போக முடிகிறது, இந்த இடத்திலே என்னால் நின்று நான் பேச முடிகிறது என்று சொன்னால் அதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஒருவேளை B.N. ராவுடைய ப்ரீஆம்பிளாக இருந்திருந்தால் நான் இங்கே பேசியிருக்க முடியாது, நீங்கள் கைதட்டி இருக்க முடியாது. பேசியவனும் உள்ளே வைக்கப்பட்டிருப்பான், கைதட்டியவனும் உள்ளே வைக்கப்பட்டிருப்பான். நாம் இயல்பாக பேசுகிறோம், இயல்பாக மூச்சு விடுகிறோம் என்று சொன்னால் என் வாழ்க்கை விடியும் போது இயல்பாக இருக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ், த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி நமக்காக கொடுத்தது. இதில் எங்கே அரசியல் வருகிறது, எங்கே ஆட்சியாளர்கள் வருகிறார்கள், எங்கே நீதிமன்றம் வருகிறது? இது நமக்காக கொடுக்கப்பட்டது. B.N. ராவ் அவர்களும் சரி, டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் சரி நமக்காக கொடுத்தது என்று சொன்னால் நம்முடைய முதுகின் மீது நாம் சுமக்க வேண்டிய ஒன்றை தூக்கி வைக்கிறார்கள். இது நாம் தான், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் தான் தூக்கி வைக்க வேண்டும். ஆனால் B.N. ராவ் அவர்கள் மூட்டையை தூக்கி வைத்தார், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என் முதுகின் மீது சிறகை தூக்கி வைத்தார். நான் இன்றைக்கு பறக்கிறேன் என்று சொன்னால் அவர் இறக்கையை வைத்தார் எனக்கு. நான் இன்றைக்கு பறக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இது அரசியல், இதுதான் அந்த அரசியல் அமைப்பு சட்டம். அதன் ஆன்மாவாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு அடிப்படையான செய்திகள். இனி இங்கே டாக்டர் அவர்கள் பேசியது போன்று அது 1949 நவம்பர் 25 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய உரையை நாம் பார்க்க வேண்டும். டாக்டர் ஜெயராமன் அவர்கள் விதந்து பேசினார், இது கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் பற்றி பேசினார். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த உரைகள் என்று நாம் சிலவற்றை சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ், சர்ச்சில் அவர்களுடைய அந்த கடற்கரையில் நின்று போராடுவோம் என்கிற அந்த உரை, மார்ட்டின் லூதர் கிங்குடைய ஐ ஹாவ் எ ட்ரீம் என்கிற அந்த ஒரு உரை, காந்தியினுடைய குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியாறு சமயத்திலே பேசப்பட்ட அந்த உரை, இயேசுவினுடைய மலைப்பிரசங்கம், இவையெல்லாம் உலகத்தின் மிக பிரபலமான அந்த எந்த உரையையும் நான் குறைத்து சொல்லவில்லை, உலகத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பேச்சுக்கள் அது. ஆனால் அருமை நண்பர்களே, ஒன்று தெரியுமா, அந்த உரைகளுக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பேச்சுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இது மிகச்சிறந்த பேச்சு என்று மட்டும் நான் சொல்லிவிட மாட்டேன். அது அல்ல. இயேசுவாகட்டும், சர்ச்சில் ஆகட்டும், மார்ட்டின் லூதர் கிங் ஆகட்டும், அல்லது ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவர்கள் பேசினார்கள். எதிரே இருந்தது அத்தனையும் அவரவர்களுடைய இனத்தைச் சேர்ந்த மக்கள். இயேசு பேசுகிறார் என்று சொன்னால் எதிரே இருந்த அத்தனை பேரும் யூதர்கள். பேசுவது எளிது. மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிறார் என்று சொன்னால் எதிரே இருந்த அத்தனை பேருமே கருப்பின மக்கள். சர்ச்சில் பேசுகிறார் என்று சொன்னால் எதிரே இருந்த அத்தனை பேருமே பிரிட்டிஷ் பீப்புள். எங்கள் டாக்டர் அம்பேத்கர் பேசும்பொழுது ஒற்றை மனிதராக நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். எதிரே இருந்த யாரும் அவருடைய கருத்துக்கு ஏற்புடையவர்கள் இல்லை. ஒரு காட்டிலே, புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காட்டிலே ஒரு பறவைக்கு ஆபத்து என்று சொன்னால், ஒரு பறவை ஆபத்து என்று சொன்னால் ஒரு பறவை கத்தும், அத்தனை பறவைகளும் வரும், தப்பித்து ஓடும். அவை அது ஒரு பெரிய அதிசயம் இல்லை, அது பறவை, தன்னுடைய இனத்தை அது காப்பாற்றுவது. ஆனால் அருமை நண்பர்களே,
யானை என்ன தெரியுமா செய்யும்? ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் அந்த கால்களை வைத்து அந்த தரைகளை தட்டும், அந்த தரையை தட்டும். அதன் அதிர்வு காடு முழுக்க பரவும். எங்கோ இருக்கக்கூடிய பறவைகளும் எங்கோ இருக்கக்கூடிய அந்த மான்களும் தண்ணீருக்குள் ஓடிய மீன்களும் கூட ஆபத்து வருகிறது என்று தன்னை தற்காத்துக் கொள்ளும் எங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு அந்த அவையிலே ஒரு ஞான பெருங்களிரை போல கைகளை தட்டி 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 இந்த தேசத்தை காப்பாற்றினார். இது உங்களுக்கானது. உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும், இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இது அரசியல்வாதிகள் காப்பாற்ற வேண்டிய ஆவணம் அல்ல, இது உங்களுடைய ஆவணம். அன்றைக்கு தட்டி தட்டி நம்மை காப்பாற்றிய அந்த ஞான பெருங்களிர். அதுதான் அந்த பேச்சுக்கும் இதற்கும் உள்ள அந்த ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. அது எளிது, அது அழகாக இருக்கலாம், அது அரசியல் பேச்சு. இது ஆன்மாவின் விசும்பல். அதற்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இனி அந்த உரைக்கு வருகிறேன். முதல் சார் அவர்கள் அழகாக அந்த உரையை பற்றி நிறைய சொன்னார். அவர் இருந்தாலும் நாமும் சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். அந்த உரையிலே எதிர்த்தாற் போல நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் இந்த உரையிலே 80% 90% டாக்டர் அம்பேத்கர் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் தான் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். தன்னிடத்தைச் சேர்ந்தவர்களோடு மட்டும் அவர் பேசவில்லை. அது மிக மிக கவனம். அந்த இடத்திலே அவர் ஆற்றிய உரை. அதனால் தான் சொல்லுகிறேன், அது ஒரு ஆன்மாவின் அழுகை என்று. அந்த இடத்திலே அவர் பேச ஆரம்பிக்கிறார். முதலில் நன்றி தெரிவிக்கிறார். அது சார் அவர்கள் மன்னிக்கணும், அது ரொம்ப ஒரு சம்பிரதாயமான பேச்சு என்று நீங்கள் சொன்னீர்கள். இல்லை, அது ஒரு அழகு. அவர் நன்றி தெரிவிக்கிறார். அந்த நன்றி தெரிவிப்பதிலே ஒரு அழகு இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? இந்த சட்டம் இயற்றப்படும் என்று சொன்னால் அதற்கு நான் முதலில் காங்கிரஸுக்கு நன்றி சொல்லுகிறேன். வாழ்க்கை முழுக்க அவரை எப்படியெல்லாம் அவரை தோல்வியுற செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அவரை துன்பப்படுத்த முடியுமோ அதை செய்த காங்கிரஸுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அது காங்கிரஸினுடைய அந்த ஒழுக்கம் தான் இந்த அவையை அமைதியாக நடக்க விட உதவி செய்தது. அதனால் தான் என்னால் இந்த சட்டத்தை என்னால் இந்த இடத்திலே நான் இயற்ற முடிந்தது என்று நன்றி சொல்லுகிறார். அடுத்ததாக சில பெயர்களை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார். மிக முக்கியமானது இது. HV காமத் என்று ஒருவர், சக்சேனா என்று ஒருவர், தேஷ்முக் என்று ஒருவர், இன்னும் சில பேரை சொல்லுகிறார். எதற்காக இந்த 3 பேரை மட்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 3 பேருக்கும் அவர் நன்றி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இவர்கள் எல்லாம் அம்பேத்கர் எதை சொன்னாலும் அதை எதிர்த்து பேசியவர்கள், எதிர்த்து பேசியவர்கள், அதை வரவிட மாட்டார்கள். அம்பேத்கர் சொல்லுகிறார், அவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். காங்கிரஸ் தலைவர்களே ஒத்துக்கொண்டாலும் கூட இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்பொழுதுதான் காங்கிரஸ் அவர்கள் சொல்லுகிறார், காங்கிரஸே ஒத்துக்கொண்டாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததுதான், அதற்காகத்தான் நான் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் அதற்கு அவர்கள் கட்சி சொல்லுகிறதே என்று ஆமாம் என்று சொல்லியிருந்தால் இந்த அவை முழுக்க ஆமாம் சாமிகளாகவே நிரம்பி இருக்கும். அவர் இல்லை என்று சொன்ன போதுதான் என்னால் அதற்கு மறுப்பு சொல்ல முடிந்தது. மறுப்பு அல்ல, அதனுடைய நான் சொல்ல வந்த கருத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள் என்கிறார். அந்த HV காமத் இருக்கிறாரே, அவர் இந்த அரசியல் சட்டம் சொன்னமே நம்ம வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று, அதிலே பிடிவாதமாக அவர் தகராறு செய்கிறார். அதிலே காந்தியின் பெயர் இருக்கவே வேண்டும் என்று, காந்தியினுடைய மக்களாகிய நாங்கள் என்று இருக்க வேண்டும் என்று அவர் தகராறு செய்கிறார். அவையை நடக்க விடவில்லை. அப்படி அதாவது அந்த எதிர்த்து பேசியவர் சக்சேனா அவர்கள். அவர் எப்படி தெரியுமா அந்த முகப்புரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று பிரச்சனைகளை செய்தார். எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால், இந்த நேம் ஆஃப் ஆல்மைட்டி, இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றும் இறைவனின் பெயரால் இந்த முகப்புரை இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பிரச்சனை. தேஷ்முக் என்பவர் யார் என்று கேட்டால் மிக முக்கியமான ஒரு செய்தி அது. அவர் சொல்லுகிறார், குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டும். இந்துக்களுக்கு எந்த கேள்வியுமின்றி குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. டாக்டர் அம்பேத்கரும் சரி, நேரு அவர்களும் குடியுரிமை என்பதற்கும் மதத்திற்கும் தொடர்பில்லை என்று அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மீண்டும் அது வந்துவிட்டது. அது வேறு செய்தி. அது
தன்னை எதிர்த்து பேசிய, அதாவது தன்னை எழும்போதெல்லாம் எழுந்து நின்று பேசியவர்களை எல்லாம் முதலில் நன்றி தெரிவிக்கிறார். இதை நான் அரசியல் நாகரிகம் என்று சொல்வதா? அது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு அந்த வார்த்தை மிகவும் எனக்கு அந்த வார்த்தையை ஒரு 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 கொச்சைப்படுத்தி விட்டது. முதல் நாள் வரை மிக மோசமாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு முதல் நாள் வரை அவர்களுடைய டிக்ஷனரி படி அவர்களுடைய அர்த்தங்களில் சொன்னால் நீ போடா ஹைகோர்ட் என்று இவர் சொல்வது, அவர் நீ என்ன பெரிய ஹைகோர்ட்டா என்று அவர் சொல்வது, யாரை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறாரோ அப்பொழுதே மாரடைப்பு வந்து அவன் யாரை, அதாவது என்ன சொல்வது, யாரை எதிர்த்து அவன் மண்ணை வாரி தூற்றிக்கொண்டே மாரடைப்பு வருகிறது அவனுக்கு. அவனை பார்ப்பதற்கு எல்லோரும் போவது. கேட்டால் இது ஒரு அரசியல் நாகரிகம். அது அரசியல் நாகரிகம் கேட்டால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று சொல்வது. நீ மாற்றான் தோட்டம் என்று சொன்னால் பக்கத்து வீட்டு மாற்றான் எதிர்த்து வீட்டு மாற்றான் என்றால் பரவாயில்லை. மயிலாப்பூரில் போய் மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகையே நீங்கள் மோந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அதாவது எல்லாருக்குமே ஒரு எல்லோருமே சொல்வார், நான் முதல்வரானால் முதல் கையெழுத்து போடுவேன் என்று. ஒருவேளை நான் முதல்வரானால் முதல் கையெழுத்து போடுவேன், எவனுக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகமே இருக்கக்கூடாது என்று. ஏனென்றால் இந்த நாகரிகமான அரசியல் இல்லாத இடத்தில் எதற்காக நீங்கள் அரசியல் நாகரிகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது அல்ல. இது ஒரு அழகு. இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எனக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. தன்னை முழுக்க எதிர்த்த ஒரு கூட்டத்தை மிக அழகாக அரவணைக்கிறார் அவர். அதற்கு பிறகு நிறைய சிலருக்கு சந்தேகங்களுக்கெல்லாம் விடை சொல்கிறார். மார்க்சிஸ்டுகளுடைய சந்தேகம், பொதுவாகவே மார்க்சிஸ்டுகளுக்கு சந்தேகம் வரும், சோஷியலிஸ்டுகளுக்கு சந்தேகம் வரும். மார்க்சிஸ்டுகள் பொதுவாகவே அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை தவிர அதற்கு குறைவாக எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கும் அவர் பதில் சொல்லுகிறார். ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய பேசுகிறார். இதெல்லாம் பேசிவிட்டுத்தான் அந்த உரையின் முக்கியமான பகுதிக்கு அவர் வருகிறார். இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் அவர்களுக்கு சொன்னது மிக குறைவான செய்திகள். அதாவது அந்த ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து ஒரு சட்டம் சார்ந்த ஒரு நீதிமன்றம் அது சார்ந்தது. அதோடு அவர் நிறுத்தி இருக்க வேண்டும் அந்த உரை. இப்பொழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர் வருகிறாள். நான் இந்த இடத்தில் இந்த கான்ஸ்டியூஷனை நான் பேசி முடிக்க வேண்டும். ஆனாலும் பேச துவங்குகிறார் அவர். இப்படிப்பட்ட, அதாவது இந்த சட்ட சிக்கல்களை எல்லாம் சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இது இவ்வளவு சிறந்த கான்ஸ்டிடியூஷன், இது போன்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனை உங்களால் இனிமேல் பார்க்கவே முடியாது. ஒரு ஒரு ப்ராஃபெட் கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்வது, அந்த கேப்ரியல் தேவதை கொடுத்ததை போன்ற ஒரு வேதம் என்றெல்லாம் அவர் பேசி இருக்கக்கூடும். அவர் பேசவில்லை. இது மிகச்சிறந்த கான்ஸ்டிடியூஷன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு சின்ன சாதாரண ஒரு 2 திட்டத்தை போற்றாலே தெருவெங்கும் பேனர் அடித்து போஸ்டர் அடித்து இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு சொல்வதற்கு அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இது ஒரு மிகச்சிறந்த அரசியல் சட்டம் என்றதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அப்படி சொல்ல மாட்டேன். மிக முக்கியமான வார்த்தை இது. ஒரு நல்ல அரசியல் சட்டம் ஒரு மோசமான ஒருவனுடைய கையிலே கிடைத்தால் அது மோசமாகத்தான் இருக்கும். ஒரு மோசமான அரசியல் சட்டம் ஒரு நல்லவன் கையில் கிடைத்தால் அது நல்ல அரசியல் சட்டமாக இருக்கும். இந்த அரசியல் சட்டம் நல்லதா கெட்டதா என்று நிர்மாணிக்க வேண்டியது நீங்கள், இந்த சட்டம் அல்ல. நான் கொடுத்து விட்டேன் என்பதற்காகவே அது நல்ல சட்டம் அல்ல. இதை நீங்கள் தான் அதை நல்ல சட்டமாக்க வேண்டுவது. காரணம், இந்த அரசியல் சட்டம் என்பது இந்த அரசு இயங்குவதற்கான சில வழிமுறைகளை அது சொல்லும். ஒரு அரசு இயங்குவதற்கு, ஒரு நீதித்துறை இயங்குவதற்கு, ஒரு நிர்வாகத்துறை இயங்குவதற்கு சில வழிமுறைகளை சொல்லும். ஆனால் இதனை நல்ல சட்டமாக்க வேண்டியது நீங்களும் மக்களும். கவனம், நான் திரும்ப அதைத்தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது நம்முடையது. மக்களும் அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிற அரசியல் கட்சிகளையும் சார்ந்து. மக்கள் ஒருவேளை பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து பொறுப்புள்ள அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து பொறுப்புள்ள ஆட்சியாளர்களை அமர்த்தினால் இந்த சட்டம் நல்லபடியாக இருக்கும். அதுவே மிக மோசமான ஒரு ஆட்சியாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சட்டம் மிக மோசமான சட்டமாகத்தான் இருக்கும் என்று அவர் சொல்கிறார்.
காரணம் இது நமக்கே தெரியும். அது நாம் எது போன்ற ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படித்தான் அந்த சட்டம் இயங்க முடியும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், இட் இஸ் pervert the constitution. இந்த அரசியல் சட்டத்தை மிக மோசமானதாக உங்களால் ஆக்கிவிட முடியும். அது வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம் பட் சேஞ்சிங் த ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை செயல்படுத்தும் விதத்தில் நீங்கள் அதை மிக மோசமானதாக மாற்றிவிட முடியும் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஆட்சியாளர்களை பொறுத்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்தியா ஒரு சுதந்திர நாடாகிவிட்டது, அதற்கு ஜனநாயகமும் கிடைத்துவிட்டது. இந்த சுதந்திரம் மிக ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பேசுகிறார். இந்த சுதந்திரம் நாம் தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோமா இல்லை மீண்டும் இழக்கப் போகிறோமா? காரணம், நாம் ஏற்கனவே ஒரு முறை சுதந்திரத்தை இழந்தோமே வெள்ளையர்களிடத்திலே அல்லது வேறு யாரிடத்திலோ இழந்தோமே. அதற்கெல்லாம் காரணம் வந்தவர்கள் அல்ல, இங்கே இருந்தவர்கள் தான் நம் நாட்டை காட்டி கொடுத்தார்கள். அதற்கு உதாரணங்களை சொல்லுகிறார். சிவாஜியின் போரின் போது காட்டி கொடுத்தது உள்நாட்டிலே இருந்தவர்கள். பிரிட்டிஷ்காரர்கள் சீக்கியர்கள் மீது போர் தொடுத்த போது அவர்களை காட்டி கொடுத்தது சீக்கியர்களை காட்டி கொடுத்தார்கள். குலாப் சிங் என்கிற அவர்களுடைய அந்த ஆர்மி சீஃபே அவர்களை காட்டி கொடுக்கிறார். 1800 இந்த முதல் சுதந்திர போரிலே இந்தியா முழுக்க போராடிய போது சீக்கியர்கள் போராடவே இல்லை. இப்படி காட்டி கொடுத்ததே நம்முடைய ஆட்கள் தான். அதைப் போல இன்னொரு முறை காட்டி கொடுக்கப்பட்டால் இந்தியா மீண்டும் சுதந்திரத்தை இழக்க நேரிடும் என்று அவர் சொல்லுகிறார். இது தவிர இது நம்முடைய இதனோடு சேர்த்து இப்படி காட்டி கொடுக்கும் அந்த நம்முடைய அந்த ட்ரைட்டோடு சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய மதமும் ஜாதியும் சேர்ந்தால் இங்கே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் மதத்தையும் அந்த ஜாதியையும் கைகொண்ட இரண்டும் ஒன்று சேர்ந்தால் இன்னொரு முறை இந்தியா அடிமைப்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார். ஆனால் இந்த காட்டி கொடுப்பது என்பது இருக்கிறதே, அதாவது அந்த பிடித்து கீழே தள்ளுவது என்பது இருக்கிறதே, அது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார். 49 பேசுகிறார். அதற்கு முதல் பலி ஆனவரே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். 1951 அவர் ஹிந்து கோட் பில் கொண்டு வருகிறார். அந்த ஹிந்து கோட் பில் கொண்டு இன்றைக்கு ஏதோ பேசுகிறார்களே, டாக்டர் அம்பேத்கர் என்பவர் ஒரு தலித் தலைவர் என்று இல்லை. இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் அந்த பெண்களுக்காக சொத்துரிமை, வாரிசுரிமை, பாதுகாப்பு இவற்றிற்காக அவர் கொண்டு வந்ததுதான் ஹிந்து கோட் பில். அந்த ஹிந்து கோட் பில் வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள். நேரு மௌனமாகி விடுகிறார், எதுவும் பேசவில்லை. ராஜேந்திர பிரசாத் இப்போ இதை என்னுடைய மனைவி இதை நான் ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு போனால் என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்கிறார். ஒற்றை ஆளாக நிற்கிறார். யாரும் அவருக்கு பரிந்து பேசவில்லை. தன்னுடைய பதவியை இழக்கிறார். யூதாஸ் இயேசுவை பார்த்தது கிடையாது. யூதாஸ் தான் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஆனால் அந்த ரோமானிய வீரர்கள் இயேசுவை பார்த்தது கிடையாது. ஏன்னா எல்லோருமே அப்பொழுது ஒரே உடை அணிந்திருப்பார்கள் இல்லையா, பார்த்தது கிடையாது. யூதாஸை பார்த்து அந்த ரோமானிய வீரர்கள் சொல்கிறார்கள், நீ எங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறாய், நல்லது, ஆனால் நாங்கள் இயேசுவை பார்த்ததில்லை, இயேசு எப்படி இருப்பார் என்பதை எங்களுக்கு எப்படி நீ சொல்லுவாய் என்றபோது யூதாஸ் சொல்லுகிறார், நாம் போவோம், அங்கே நான் யாரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறேனோ அவர்தான் இயேசு என்று சொல்கிறார். அதே போல் போகிறார்கள். அந்த ஒலிவிய மறையிலே இயேசு அமர்ந்திருக்கிறார். யூதாஸ் போய் அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான். அப்பொழுது இயேசு ஒன்று கேட்பார். அழகான ஒரு வரிகள், அது ரொம்ப அழகான வரிகள். இந்த மனிதகுமாரனின் மகனை முத்தமிட்டா காட்டி கொடுப்பாய்? Do you betray this son of man by kissing? டாக்டர் அம்பேத்கரை இவர்கள் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்கள். ஒரு மிகப்பெரிய பதவியையும் கொடுத்து இவர்கள் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்கள். இந்த பிட்ரேயல், அதற்கு முதல் பலி ஆனவரே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அடுத்ததாக அந்த
இப்படி செய்தால் நீங்கள் இன்னொரு முறை உங்களுடைய ஜனநாயகத்தை, டெமோக்ரஸியை இழப்பீர்கள், சுதந்திரத்தை இழப்பீர்கள் என்று சொல்லுகிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்ததாக இது சுதந்திரம் அடைந்து விட்டது, மீண்டும் இழந்து விடாதீர்கள், அதே போல இது குடியரசாகவும் ஆகிவிட்டது, அதனையும் இழந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். காரணம், இந்த தேசம் எப்பொழுதுமே ஒரு ஜனநாயக நாடாக இருந்தது கிடையாது. டாக்டர் அவர்கள் சொன்னது போல புத்தரின் காலத்திற்கு பிறகு இது ஜனநாயகத்தையே இருந்ததில்லை. இது மறந்து விட்டது. இப்பொழுது இதற்கு நீங்கள் ஜனநாயகத்தை கொடுக்கிறீர்கள். இவர்களுக்கு இதை எப்படி they might disuse it. மக்கள் நன்றாக கவனியுங்கள். மக்கள் ஜனநாயகம் என்றால் என்னவென்றே தெரியாமல், யாருக்கு ஓட்டு போடுவது என்ன ஏது என்று தெரியாமல், ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகாரியை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் ப்ராஃபஸி. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. we elect dictators. நாம் ஏதோ ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி we elect dictators. இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். இது ஏதோ நாம் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அது மட்டும்தான் என்பது அல்ல. மனசாட்சியை தொற்று நாம் கேட்போம். வீடுகளில் நாம் உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு குடியரசைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதும் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. we behave as dictators. பல நேரங்களில் நாம் சர்வாதிகாரிகளாகத்தான் இருக்கிறோம். இந்த நேம் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த வீடு என்பது ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப். ஆர் வி டெமோக்ராட்ஸ்? வீட்டில் நாம் ஜனநாயகவாதிகளாகவா இருக்கிறோம்? அது குறிப்பாக நான் ஆண்களை கேட்கிறேன், இன்க்ளூடிங் மீ. we misuse it, we disuse it, because we don't know what is democracy. அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். இந்த சுதந்திரத்தையும் இந்த குடியரசையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், இந்த சுதந்திரமும் இந்த ஜனநாயகமும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் 3 நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலில் அவர் சொல்வது, லீவ் ஆல் திஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட். அதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால், இந்த அரசியமைப்பு சட்டத்தை மீறிய சில செயல்கள், போராட்ட வடிவங்கள் இருக்கின்றன, அவர்களை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். இது மிக மிக அழகான இடம். பொதுவாக எல்லோருமே விதந்து பேசுவது இந்தியா கத்தியின்றி ரத்தமின்றி வென்று விட்டது, அமைதி வழி போராட்டத்திலே என்று. அப்படித்தான் நாம் இருப்போம். அழகாக அதை டீகன்ஸ்ட்ரக்ட் செய்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் என்ன படித்து கொண்டிருக்கும் போது அன்கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் என்று சொல்லுகிறாரே, அது என்ன, எதை சொல்ல வருகிறார் என்று பார்ப்போம். எதையெல்லாம் சொல்லுகிறார் தெரியுமா? கத்தி எடுத்து குற்றுவது, இல்லை நீங்கள் கழுத்தை நெருப்பு, இதெல்லாம் அவர் சொல்லவில்லை. ரொம்ப அழகான ஒரு ட்விஸ்ட் இந்த டேல். அது எதை இவர் டோன்ட் கெட் இன் டு திஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் லைக் சத்தியாகிரகா, ஒத்துழையாமை, சட்ட மறுப்பு. நீங்கள் எதையெல்லாம் விதந்து பேசுகிறீர்களோ அதை கட்டுடைப்பு செய்கிறார். அது ஒரு அடிச்சாட்டியம். அது அன்கான்ஸ்டிடியூஷனல். கூட்டம் கூடி சண்டை போட்டு ஏன் இரத்த களரியாக்குகிறீர்கள் இந்த நேம் ஆஃப் இது சட்ட மறுப்பு? தேர் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ். அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதுவும் இந்த சட்ட மறுப்பு, இந்த சத்தியாகிரகத்திற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப அழகானது. அது என்ன ஒரு பேரடாக்ஸ்ன்னு தெரியலது. டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் வயலண்ட் மெத்தட்ஸுங்கிறார். ஒரு வன்முறை சார்ந்தது என்று சொல்கிறார். நாம் இப்போ பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிற அந்த ஒத்துழையாமை, இந்த சோக்கால் உண்ணாவிரதம், இதெல்லாம் வன்முறை என்று சொல்கிறார். ஜனநாயகபூர்வமான வழிகள் 1000 இருக்கின்றன. அவைகளின் வழியாக செய்யுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஜனநாயகமும் குடியரசும் காப்பாற்றப்படும். நம்பர் 1. இரண்டாவது மிக மிக முக்கியமானது, உங்களுடைய சுதந்திரத்தை, அதாவது டோன்ட் இன்வால்வ் இன் திஸ் ஹீரோ வர்ஷிப் என்கிறார். மிகப்பெரிய மனிதர்களை நீங்கள் மரியாதை செய்யுங்கள், ஆனால் அவர்களை தெய்வமாக்கி விடாதீர்கள். உங்களுடைய சுதந்திரத்தை கொண்டு போய் அவர்களின் காலடியிலே வைக்காதீர்கள். ரொம்ப அழகானது. ஏன்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நாம் திரும்ப 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 செய்கிறோம். உங்களுடைய சுதந்திரத்தை, டோன்ட் கீப் யுவர் லிபர்ட்டி அட் தேர் ஃபீட்.
அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்திருந்தால் அவர்களை மரியாதை செய்யுங்கள். அவர்கள்தான் எல்லாம். பார்த்து தமிழ்நாட்டிலே எத்தனை பார்த்தோம்னா, இந்த 90களிலே இவர்கள் செய்த கூத்தெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. அது அவர்கள் ஜெயலலிதா அவர்களெல்லாம் வந்தபோது நாம் அடித்த கூத்தெல்லாம் உலகத்தில் எல்லோருமே நம்மை பார்த்து சிரிப்பார்கள். ஒரு 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 படம் ஒன்று உண்டு, அது எனக்கு அந்த ஓவியர் வரைஞ்சது. அதாவது ஒரு ஜெயலலிதாவினுடைய கால் மட்டும் தெரியும், அதில் பார்த்தால் எல்லோரும் நிறைய மனிதர்கள் காலில் விழுந்து கிடப்பார்கள். அது ஒரு படம் இருக்கும். அதற்கு கீழேடா ஐயா இன்குலாப் ஐயா ஒரு அழகான 2 வரி எழுதினார். ஒரு ஜெயலலிதாவுடைய கால் மட்டும் இருக்கும், அதில் நிறைய பேர் காலில் விழுந்து கிடப்பாங்க. அதற்கு இன்குலாப் ஐயா எழுதினார், அட 2 கால்களுக்கு இத்தனை செருப்புகளா? அப்படித்தானே இருந்தோம், நம்ம அப்படித்தானே இருந்தோம். உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இறந்து போனவர்களையும் தோண்டி எடுத்து நாம் குரு பூஜை கொண்டாடி கொண்டிருக்கோம். மீண்டும் 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 அந்த நம்முடைய சுதந்திரத்தை அனைத்தையும் கொண்டு போய் ஒரு தனி மனிதனுடைய காலடியில் வைப்பது. இந்த இடத்திலே டாக்டர் அவர்களுக்கு நான் ஒரு சின்ன அவர் வருத்தப்பட்டுக்க கூடாது. எனக்கு நீங்கள் இந்த பேனர் வச்சுருக்கீங்க பாருங்களேன், இந்த அங்கங்கே இந்த ஃபோட்டோலாம் பெருசாக போட்டு அதெல்லாம் வச்சுருக்கிறது கூட எனக்கு அதில் ஏற்பே கிடையாது. டாக்டர் அம்பேத்கரும் பெரியாரும் இருக்கும் இடத்தில் எதற்கு நம்முடைய புகைப்படங்கள்லாம் எனக்கு ரோட்டில் வர்றப்பெல்லாம் பார்த்தப்ப எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. நீங்கள் டாக்டர் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் நீங்கள் ஒளிவட்டத்தை சுற்றினீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சும்மா வந்த ஆள் போனால்தான் நீங்கள் பெருசாக ஒளிவட்டத்தை சுற்றுறீங்கன்னா நான் உங்களை சீரியல் செட்டு போடுறவன்னு நினச்சிருவானுங்க. அது ஒளிவட்டம்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் இந்த புதுக்கோட்டைக்கு வந்துவிட்டு போகும்போது இன்னொரு டாக்டர் ஜெயராமனாக உணர வேண்டும், ஜெயலலிதாவாக உணரக்கூடாது. நல்லது. அடுத்ததாக 3ஆவதாக ஒன்றை சொல்லுகிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். முதலில் ஒன்று சொன்னேன், ஃபாலோ த கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய சுதந்திரத்தை பெரிய மனிதர்கள் என்று சொல்லி அவர்களுடைய காலடியிலேயே வைத்து விடாதீர்கள். 2. 3ஆவது மிக மிக முக்கியமானது, இப்பொழுது நமக்கு கிடைத்திருப்பது அரசியல் ஜனநாயகம். இதை சமூக ஜனநாயகமாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. This political democracy should be a social democracy. Social democracy என்பதுதான் நாம். அந்த சோஷியல் டெமோக்ரஸி எப்படி வரும், அந்த சமூக ஜனநாயகம் எப்படி வரும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். சமூக ஜனநாயகம் என்றால் என்ன என்று கேட்டால், தட் இஸ் a way of life. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் பேசிக்கொண்டு வருவது அத்தனையுமே எந்த இடத்திலும் நான் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களை மிக குறைவாகத்தான் சொல்கிறேன். நம்மை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். We the people பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ வாட் இஸ் சோஷியல் டெமோக்ரஸி? வாட் இஸ் சோஷியல் டெமோக்ரஸி? Social democracy is a way of life which follows liberty, equality and fraternity. அவ்வளோதான். உன் வாழ்க்கை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நோக்கியதாக இருந்தால் அதுதான் சமூக ஜனநாயகம். அந்த சமூக ஜனநாயகம் நோக்கியதாகத்தான் உங்களுடைய பாதை இருக்க வேண்டும். கேட்டுவிட்டு கேட்கிறார், இங்கே குறிப்பாக அவர் சொல்லுகிறார், சுதந்திரம் விட்டு விடுங்கள், சமத்துவமும் சகோதரத்துவமும் இங்கே அறவே இல்லை என்று சொல்லுகிறார். Do we have equality? இங்கே சமத்துவம் இருக்கிறதா? பொருளாதார சமத்துவம் இருக்கிறதா? இல்லை சமூக சமத்துவம் இருக்கிறதா? இல்லை. அப்பொழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புகழ்பெற்ற அந்த வசனம் வருகிறது, இந்தியா இஸ் என்டரிங் இன்டு அ லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். நாம் ஒரு முரண்பாடுகளுக்குள் நுழையப் போகிறோம். இந்த குடியரசு தினத்தன்று நாம் ஒரு முரண்பாடுகளுக்குள் நுழையப் போகிறோம், முரண்பாடான வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறோம். இங்கே அரசியலில் சமத்துவம் இருக்கும். அதாவது ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. ஒன் மேன் ஒன் ஓட் அண்ட் ஒன் வேல்யூ. கவனம், ஒரு மனிதன் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. ஆனால் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் அந்த ஒன் மேன் ஒன் வேல்யூ என்பது இல்லை. இதை நீங்கள் தமிழில் உண்மையில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒன் மேன் ஒன் ஓட் என்பதை ஒரு மனிதன் ஒரு வாக்கு. சமூக தளத்திலே ஒன் மேன் ஒன் வேல்யூ என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு அல்ல.
ஒரு மனிதன் ஒரே மதிப்பு. இட்ஸ் நாட் ஒரு மதிப்பு, அத்தனை பேருக்கும் ஒரே மதிப்பு இருக்க வேண்டும். இட் இஸ் ஒன் மேன் ஒன் வேல்யூ. அது இங்கே இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அது இல்லை. அந்த ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மதிப்பு இருந்தால் மட்டுமே இங்கே சமூக ஜனநாயகம் மலரும். அப்படி ஒரு சமூக ஜனநாயகம் மலராது என்று சொன்னால் கவனம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எச்சரிக்கிறார். அப்படி ஒரு சமூக ஜனநாயகம் மலரவில்லை என்று சொன்னால் நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அரசியல் ஜனநாயகம் என்பதை they will blow out. அவர்கள் வெடி வைத்து தகர்ப்பார்கள். மக்கள் இதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு காலத்திலே இந்த சமூக ஜனநாயகம் மலரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் ஜனநாயகத்தை அவர்கள் வெடி வைத்து தகர்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். அந்த கருப்பின மக்களுடைய போராட்டத்தின் போது ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும். Racism will not end until your white cars have black tires என்று சொல்வார்கள். உங்களுடைய வெள்ளை கார்களுக்கு கருப்பு டயர்கள் இருக்கும் வரை இங்கே நிறைவேற்றுமை ஒழியாது என்று சொல்வார்கள். ஸோ இதை வெடி வைத்து தகர்ப்பார்கள் மக்கள். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், இங்கே ஈக்குவாலிட்டி இல்லை, ஃப்ரெட்டர்னிட்டி. அடுத்ததாக மிக முக்கியது ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த சகோதரத்துவம் இருக்கிறதா என்று கேட்கிறார். இங்கே சகோதரத்துவமும் இல்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், there is no fraternity. இங்கே ஒரு fraternity என்பது ஒரு பிரதர்ஹுட், ஒருவனுக்கு ஒருவன் இயைந்த ஒரு வாழ்க்கை, the social endosmosis. அது ஒரு சக மனிதர் ஒரு இயைந்த வாழ்க்கை. அப்படி ஒரு இயைந்த வாழ்க்கை இங்கே இருக்கிறதா? இல்லை. காரணம் இங்கே இருப்பது கிரேடட் இன்இக்வாலிட்டி தான். இங்கே எப்படி ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி வளர முடியும்? அது இங்கே ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் கேட்கிறார், மிக முக்கியமான செய்தி அது. ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் இந்தியாவை ஒரு தேசம் என்று நீங்கள் சொல்லவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு கற்பனை இருந்தால், இந்தியா ஒரு தேசம் என்று ஒரு கற்பனை இருந்தால், தட் இஸ் a delusion. அது ஒரு கனவு உங்களுக்கு. பல்வேறு ஜாதிகள் தானே இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதியும் ஒரு தேசமாக இருக்கிறது. இதை வம்பு கட்டாயமாக கட்டி இழுத்து வைத்து ஒரு தேசமாக்கி இருக்கிறோம். அந்த தேசத்திற்கு அது வலுக்கட்டாயமாக, அதுவும் அதை ஒரு இந்து தேசமாக்கி, ஒரு இந்து பார்ப்பனியத்தை இந்து மதமாக்கி, இந்து மதத்தை தேசியமாக்கி, அந்த தேசியத்தை நமக்கெல்லாம் புகுத்தி இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஒரு தேசம் திரும்ப 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 நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தகோர் அவர்கள் சொல்லுவார், the nationalism is a movement of psychopaths என்று சொல்லுவார். அப்படித்தான் நாம் இதை கட்டி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலேயே இந்த தேசிய ஒருமைப்பாடு நாள் என்று ஒன்று இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். ஏன்னால் அப்படி ஒன்று இல்லை. எப்படியாவது எதையாவது செய்து கட்டி வைத்து அதை நாம் ஒரு தேசமாக்க பார்க்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்கிறார், the sooner you realize that this is not a nation, it's good for you. இது ஒரு தேசமே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான், அது ஒரு பொய் மாயை என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் சகோதரத்துவத்தை நோக்கி உங்களால் பயணிக்க முடியல. என்றால் சும்மா பொய்க்காக ஒரு ஃபெசாட். நாங்கள் ஒரு தேசம் என்று சொல்லி ஒரு கட்டமைக்கிறோம். அதை இது இங்கே ஜாதி தானே இருக்கிறது. ஜாதியை தவிர ஒன்றுமே கிடையாது. இது எப்படி ஒரு தேசமாக நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ சமீபத்தில் ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இப்போ ஒரு பேச்சாளர் அமெரிக்காவில் போய் ஜாதியை கேட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டுருக்குது. எனக்கு அது ஒரு செய்தியாகவே படலை. எனக்கு அது ஒரு செய்தியாகவே படலை. ஏன்னா பீயிங் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், இந்த ஃபிசியாலஜி பற்றி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாம் வாயை பல்வேறு வகையாக பயன்படுத்துவார்கள்.
வாயை சாப்பிட பயன்படுத்துவார்கள். இப்படி பல்வேறு வகையாக பயன்படுத்துவார்கள் ஃபிசியாலஜி படி. ஆனால் இந்தியன் ஃபிசியாலஜி படி இந்தியர்களுக்கு வாய் என்று ஒன்று இருப்பதே நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்பதற்காகத்தான். இதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயமாக எனக்கு தெரியல. நான் விளையாட்டு சொல்லலை. அது இதில் நம்ம எவல்யூஷன் இருக்கு இல்லையா, எவல்யூஷன் பயாலஜியில் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்னு சிலது உண்டு. அதாவது முன்னொரு காலத்தில் அந்த ஒரு அந்த 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 உறுப்பு நம்மக்கிட்ட இருந்திருக்கும். இப்போ அது அந்த எவல்யூஷன் அப்படி இல்லாமல் போயிருக்கும். அது டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காதை சில பேர் ஆட்டுவாங்க, எல்லாராலையும் ஆட்ட முடியாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னே எப்போவோ நம்ம இந்த ஆதி மக்கள் இறை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக காதை ஆட்டி ஆட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது இப்போ நமக்கு அந்த நீடு இல்லைன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது வெஸ்டிஜியலாக போச்சு. அது அது ஆடாது. அதே போல் அந்த வால், அது அப்பெண்டிக்ஸ், இதெல்லாம் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல், அவர்கள் கனவு கண்டது போல், ஐயா பெரியார் கனவு கண்டது போல் ஜாதியே ஒழிந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஜாதியே ஒழிந்து விட்டது அப்படின்னா இன்னும் ஒரு 1000 வருடம் கழித்து இந்தியர்களுக்கு வாய் என்பது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் ஆகிடுவது. ஏன்னா அவனுக்கு வேறு என்ன இருக்குது? இங்கே இருப்பது அத்தனையுமே ஜாதி தானே. ஒருத்தர் இயல்பாக ஒருத்தன் வாயிலேருந்து நீ என்ன ஜாதின்னு கேட்குற அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது நம்ம அது அந்த ப்ரோக்ராமை யோசிச்சு பாருங்க. இந்த ப்ரோக்ராம், இந்த இன்டெல் இன்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்டெல் இன்சைடு அதுதான் இருக்குது. டாக்டர் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் தே வாண்டட் டு சேஞ்ச் த ப்ரோக்ராம் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதுதானே அந்த இன்டெலையே மாற்றுறதுக்காக வந்தவங்க தான் அவங்க 2 பேரும். இதை சொல்லிவிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்லுகிறார், இதை 3ஐயும் நீங்கள் கடைப்பிடியுங்கள், இதை 3ஐயும் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒரு எச்சரிக்கைக்கு வருகிறார். இதுதான் மிக முக்கியமானது. எளிய மக்கள் மிகவும் ஒரு 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 சோர்வடைந்து விட்டார்கள். உங்களுடைய அதிகாரம் என்பது எளிய மக்களிடம் இல்லாமல் ஓரிடத்திலேயே போய் குவிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். கவனம். அவர்களுடைய சோர்வு ஒரு மிகப்பெரிய வகுப்பு போராட்டத்திற்கு இட்டு செல்லும். இட் வில் லீட் டு அ கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்று சொல்கிறார். இந்த தேசம் சிதைந்து போகும். அவர்கள் மட்டும் வெகுண்டு எழுந்தார்கள் என்று சொன்னால் இந்த தேசம் சிதைந்து போகும். கவனமாக இருங்கள். அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதிகாரம் ஒருவரிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். காலம் முன்பு போல இல்லை. கவனமாக இருங்கள். அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். போராட்டத்திற்கு தயாராகி விட்டார்கள். அப்பொழுதுதான் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் சொன்னாரே, அந்த ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்பதை, அது மிக அழகாக அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ரீஇன்டர்பிரட் செய்கிறார். சொல்லுகிறார், அதாவது ஆஃப் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு என்பதுதான் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். சொல்லுகிறார், மக்கள் வேறுபாட்டை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் அதை மிகப்பெரிய ஸ்லோகனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரமாக சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் என்பதை சொல்லுகிறார். நீங்கள் ஆஃப் த பீப்புள், மக்களுக்கான அரசு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், எந்த மக்களுக்கான அரசு? எந்த மக்களுக்கான அரசு? வழி வழியாக பாரம்பரியமாக ஒரே குடும்பம் அல்லது ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள், அந்த மக்களுக்கான அரசா? மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். They have questioned this. Of the people, by the people, மக்களுக்காக அரசு என்று சொல்லுகிறீர்கள். எந்த மக்களுக்காக அரசு? எந்த மக்களுக்காக நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்லுகிறார், மக்களுக்கான என்று சொன்னால் எந்த மக்களுக்கான என்று அவர்கள் கேட்கிறார்கள். மக்களுக்காக என்று சொன்னால் எந்த, பை த பீப்புள் என்று கேட்கிறார். மக்களால் எந்த மக்களால் என்று கேட்கிறார்கள். எந்த மக்களால் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஃபார் த பீப்புளையும், ஆஃப் த பீப்புளையும், பை த பீப்புளையும் விட்டுவிட்டு மூன்றாவதாக மக்களுக்காக இது ஆட்சி நடக்கிறதா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். They don't want this of the people and by the people. They want to know whether it is for the people. அது நீங்கள் அவர்களை வன்முறையில் இறக்கி விட்டு விடாதீர்கள்.
அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அருமை நண்பர்களே, இந்த உரை என்பது, அதாவது கெட்டிஸ்பர்க் அந்த அட்ரஸ் என்பது இன்று வரை பள்ளிக்கூடங்களில் கூட அது வாசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் ஒரு பொது நிகழ்வுகளிலும் வாசிக்கப்படுகிறது. இந்த உரை ஒவ்வொருக்கும் நாம் மனப்பாடமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு மொழி தெரியாத ஜனகணமனவை அத்தனை பேரும் இங்கே நம்மால் பாட முடியும். அத்தனை பேரும் நம்மால் பாட முடியும். தமிழ் தாயை நாம் பார்த்ததே கிடையாது, அதற்கு ஒரு பாட்டு. எனக்கு அதில் எல்லாம் விருப்பமே இல்லை. இதில் எதுக்கு போய் ஒரு பெண்ணை போய் ஒரு தமிழ் தாய், நீ பெண்ணாக இருக்க முடியாது, எதுக்கு போய் தாயாக்கி அவள் கையில் ஒரு கொடியை கொடுத்தது தெரியல எனக்கு. அது ஒரு பாட்டு. அந்த உரை என்பது நம் ஒவ்வொருவருடைய மனப்பாடம் மட்டுமல்ல அருமை நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்க வேண்டும். என் அப்பா என்னை வளர்க்கும் போது இந்த உரையை படித்துவிட்டு என்னை அவர் வளர்த்திருக்க வேண்டும். நான் என் பிள்ளையை வளர்க்கும் போது இந்த உரையை படித்துவிட்டு அதன் வழியாக வளர்க்க வேண்டும். இங்கே எதை செய்தாலும் இந்த உரையின் வழியாகத்தான் நாம் செய்திருக்க வேண்டும். என்னுடைய காதலனுக்கோ காதலிக்கோ கடிதம் எழுதுவதற்கு முன்னால் கூட இந்த உரையை படித்துவிட்டு எடுங்கள். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இது ஒரு ஆன்மா, இந்த தேசத்தின் ஆன்மா, ஒரு தனி மனிதர்களுடைய ஆன்மா. இப்பொழுதுதான் நான் ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு வருகிறேன். இந்த உரையை நாம் எந்த அளவிற்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? Do we have a sense of belonging இந்த உரைக்கு? இந்த அரசியல் சட்டத்திற்கு do we have a sense of belonging? இது நம்முடையது என்றைக்காவது நாம் இந்த அரசியல் சட்டத்தை நினைத்திருக்கிறோமா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல we have perverted the constitution. It is perfectly possible to pervert the constitution என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல we have perverted the constitution. அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு சுக்காக அதை கிழித்து எறிய முடியுமோ அவ்வளவையும் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் பெருமை மட்டும் பேசிக்கொள்வோம். தீண்டாமை அரசியல் சட்டத்தின்படி தீண்டாமை ஒழிந்து விட்டது என்று தான் இருக்கிறது. தீண்டாமை ஒழிந்து விட்டது. அதை நாம் பள்ளி பாடப்புத்தகங்களிலும் பெருமையாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். தீண்டாமை ஒரு பாவச்செயல், பெரும் குற்றம் என்றெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். மனதை தொட்டு சொல்லுங்கள், தீண்டாமை ஒழிந்து விட்டது. தீண்டாமை என்றால் நாம் என்ன என்று எனக்கு கேன் யூ ப்ளீஸ் டிஃபைன் தீண்டாமை, த அன்டச்சபிலிட்டி. நாம் நினைப்பது என்னவென்று கேட்டால், இப்போல்லாம் பேருந்தில் பஸ்ஸில் போகும்போது எல்லாம் ஒருத்தர் பக்கத்தில் தானே உட்காந்துக்கிறோம். யாரையும் நீ என்னை தொடாதுன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. சினிமா தேட்டரில் எல்லாம் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கோம். தீண்டாமை தான் ஒழிஞ்சிருச்சு. எங்கே சார் என்ன சார் ஜாதி பார்க்குறாங்க? தீண்டாமை தான் சட்டத்திலே ஒழிச்சிட்டோம்ல சார். இந்தியாவில் ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கும் வரை தீண்டாமை ஒழிந்து விட்டது என்று ஒரு பயலும் சொல்லக்கூடாது. நமக்கு அதற்கான எந்த ஒரு 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 அருகதையும் கிடையாது. ஊரும் சேரியும் தனியாக இருக்கும்பொழுது என்ன, அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது சொல்லுங்கள்? ஒரு ஊரும் சேரியும் எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலுமே ஏன் தனித்தனியாக இருக்கிறது? அதுதான் அன்டச்சபிலிட்டி, அதுதான் தீண்டாமை. இதை விட என்ன பெரிய தீண்டாமை வேண்டும்? ஆக்ஷன் எய்ட் சர்வே 2021 ஒரு சர்வே செய்கிறார்கள். இந்தியா முழுக்க ஒரு 500 சில்லறை கிராமங்களிலே ஒரு 11 மாநிலத்திலே ஒரு சர்வே எடுக்கிறார்கள். 70% மேலே கிராமங்களிலே இன்றைக்கும் தலித்துகள் பொது கிணறுகளிலே தண்ணீர் எடுக்க முடியாது. அவர்கள் பொது பள்ளிக்கூடங்களிலே அந்த குழந்தைகள் தனியாக உட்கார வைக்கப்படுகிறார்கள். பொது சடங்குகளிலே அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. நான் ஒன்று கேட்கிறேன், அன்டச்சபிலிட்டியை ஒழித்து விட்டோம். ஒரு எளிமையான கேள்விகள். எந்த ஊரிலாவது, எந்த கிராமத்திலாவது ஒரு பால்காரராக நீங்கள் தலித்துகளை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பொது சமூகம் அதை ஒத்துக்கொள்ளாதது. ஒத்துக்கொள்ளாது. அதிலே கூட டாக்டர் அம்பேத்கரின் மீது சிலருக்கு இப்பொழுது கூட ஆனந்த் தெல்டும்டே போன்றவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்டச்சபிலிட்டியை தான் அவர்கள் சட்டத்தின் வழியாக ஒழித்தார்கள்.
ஒருவேளை ஜாதியை ஒழித்திருந்தால் சட்டத்திலே ஏதோ நடந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அன்டச்சபிலிட்டியே ஒழியவில்லையே. ஜாதி எப்படி ஒழிக்க முடியும்? டாக்டர் அம்பேத்கருக்கு அவருக்கு தெரியும் அது, அதனால்தான் அவர் அமைதி காத்தார். இப்போ ஜாதியை ஒழிப்பதற்கு என்று கேட்டால் அதற்கு தான் 1936 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விடை சொல்லிவிட்டார். அதற்கு அது வேறு. அது எப்படி நீங்கள் சட்டத்தை கொண்டு ஜாதியை ஒழித்தால் உங்களுடைய இந்து மதமும் அந்த பார்ப்பனியமும் சும்மா விட்டு விடுமா உங்களை? நான் கேட்கிறேன், இஸ் இட் லாஜிக்கல்? உங்களால் அதை செய்ய முடியுமா? சட்டத்தின் வழியாக ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால் அதை செய்ய முடியாது. அதை விட்டிருப்பார்களா? முதலில் நேரு அவர்கள் வலிய சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி பேசுவார். அதாவது அரசியல் மனப்பான்மை, எல்லோருக்கும் அறிவியல் மனப்பான்மை இருக்கணும், சயின்டிஃபிக் டெம்பர் என்று. ஒரு ஜாதியை ஊருக்குள் வைத்துக்கொண்டு உன்னுடைய சயின்டிஃபிக் டெம்பரை கொண்டு போய் குப்பையில் தான் போட வேண்டும். அது எதற்கு? அறிவியலுக்கு எந்த தொடர்பும் இல்லாத ஜாதியை மனம் முழுக்க, மண்டை முழுக்க, மூளை முழுக்க வைத்துக்கொண்டு என்ன சயின்டிஃபிக் டெம்பர் உங்களுக்கு வேண்டி கிடக்கிறது? ஜாதி இருக்கும் வரை உங்களுடைய அறிவியல் மனப்பான்மை, இந்த சயின்டிஃபிக் டெம்பரை குப்பையில் போடுங்கள். உங்கள் பகுத்தறிவை கொண்டு போய் பாடையில் கட்டுங்கள். எதற்கும் பயன்படாது. காந்தி கூட அந்த அன்டச்சபிலிட்டி என்பதை நானும் துப்புரவு பணியை செய்கிறேன், நானும் தலித்துகளைப் போலவே உடை உடுத்திக் கொள்கிறேன். அது 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 ஒரு கேலி கூத்து இல்லையா உங்களுக்கு? அது என்ன தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனையா? அது நான் மலம் அள்ளுவதும் பிணம் தூக்குவதும் தொழில் சார்ந்த பிரச்சனையா? There is nothing to do with labor. That is something to do with my existence. என்னுடைய இருத்தல் தொடர்பானது. நீங்கள் துப்புரவு தொழில் செய்தால் உடனே எல்லாம் தீண்டாமை ஒழிந்து விடுமா? ஜாதி ஒழிந்து விடுமா? இன்றைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த அரசியல் சட்டம் சொன்ன அந்த அன்டச்சபிலிட்டி என்பதை எவ்வளவு நாம் சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு அந்த அன்டச்சபிலிட்டியை ஒட்டித்தான் அந்த அந்த தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் தான் அத்தனை சட்டங்களுமே இங்கே ஏற்றப்படுகிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதன் அடிப்படையில் தான் வருகிறது. எத்தனை பேற்றை நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உடனே நீங்கள் எல்லோரும் மேலும் வழக்கு பதிவு செய்து விடுகிறீர்களா? போன மாதம் ஹரியானாவிலே பூரன்குமார் என்பவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. அவர் தன்னுடைய மேலதிகாரிகள் தன்னை ஜாதியை சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள் என்ற காரணத்தை சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார். அவருடைய வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்ய சொல்லி அவருடைய மனைவி போராடுகிறார். மனைவி என்றால் அந்த மனைவி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. 9 நாட்கள் அந்த பிணம் அங்கேயே இருந்தது. 9 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களால் அந்த சட்டத்தில் கைது செய்ய அந்த வழக்கு பதிவு செய்ய முடிந்தது. அதுவும் கூட அவர் யாரையெல்லாம் காரணம் என்று சொன்னாரோ அவர்கள் கைது செய்யப்படவில்லை, விடுமுறையில் போக சொல்லிவிட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேம் ஆஃப் செக்யூலரிசம். நீங்கள் செக்யூலரிசம் என்று சொல்லும் மதச்சார்பின்மை என்று ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? உண்மையை சொன்னால் செக்யூலரிசம் என்பது பிரெஞ்சு ரெவல்யூஷனிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. தட் மீன்ஸ் இர்ரிலீஜியஸ் மொராலிட்டி என்று, மதமற்ற ஒரு அறம் என்று அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, இர்ரிலீஜியஸ் மொராலிட்டி. ஆனால் இங்கே அந்த அர்த்தத்திலே இந்தியாவிலே பயன்படுத்துவதில்லை. அதை அதாவது அரசுக்கும் மதத்திற்கும் தொடர்பே இல்லை என்ற அர்த்தத்தில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்படித்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிபேட் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ப்ரொஃபஸர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அப்படி இருக்க முடியாது, எல்லா மதமும் சம்மதம் என்று தான் நாம் செக்குலரிசத்தை டிஃபைன் பண்ண வேண்டும் என்று செய்தார்கள். ஆனால் அந்த செக்குலரிசத்தின் பெயரால் தான் இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டத்திலிருந்து அத்தனையுமே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்கிற பெயரிலே தான் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய மனசாட்சியை எழுப்பி நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி. டு வி ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டுவர்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்? இது நமக்கு இருக்கிறதா? நமக்கு காரணம், இதை நான் சொன்னதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யவில்லை, நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். வி ஹவ் பர்வர்ட்டட் த கான்ஸ்டிடியூஷன்.
காரணம் கேட்டால் நாம் ஆட்சியாளர்களை குற்றம் செய்து விடுவோம். மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். மக்கள் அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். நம்ம ஊர்களில் நம்ம இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கேணப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமன்ட்டு. கேணப்பயல்களுடைய ஊரிலே கிறுக்கு பயல்கள் தான் நாட்டாமை செய்ய முடியும், கான்ஸ்டிடியூஷன் நாட்டாமை செய்யாது. நாம் அப்படித்தான் இருக்கிறோம். நாம் ரிசர்வே இந்த அரசியல் சட்டத்தின் வழியாகத்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது. அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இடஒதுக்கீடை நாம் பெற்று இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கேட்டுக்கொள்வோம், இடஒதுக்கீடு என்பது நமக்கு நம்முடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்காக இது கொடுக்கப்பட்டதா, அல்லது உன் பிறவி இழிவை போக்குவதற்கான வழிமுறை என்பதற்காக இது கொடுக்கப்பட்டதா? நான் பிற்படுத்தப்பட்டவர்களை நேரடியாக குற்றம் சொல்கிறேன். இது பிறவி இழிவுக்கான ஒரு வழிமுறை என்பதை தலித்துகள் மட்டும்தான் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் ஜாதி ஒழிப்பு என்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் அதை பார்க்கிறார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை ஒரு ஜாதி ஒழிப்பாக அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களுக்கு ஜாதி ஒழிப்பை பற்றி கவலையும் கிடையாது, பிறவி இழிவை பற்றி கவலையும் கிடையாது. அவர்களுக்கு தேவை அந்த இடஒதுக்கீடு எத்தனை %, இது எனக்கு கிடைக்குதா, அது என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வசதிப்படுத்துவதற்காக மட்டுமா வந்தது? அது அதனுடைய அந்த டோட்டல் அதனுடைய அந்த ஃபிலாசபியை எனக்கு நன்றாக தெரியும். நான் தேன்கூட்டிலே கை வைக்கிறேன் என்று. இருந்தாலும் பரவாயில்லை, ஐயா பெரியாராக இருந்திருந்தால் நேரம் ஒரு கைத்தடியே வைத்திருப்பார் அந்த தேன்கூட்டிலே. இருந்தாலும் நான் வைக்கிறேன். பிற்படுத்தப்பட்டவர்கள் நேரடியாக நான் குற்றம் சுமத்துகிறேன். நேரடியாக நான் குற்றம் சுமத்துகிறேன். அவர்களுக்கு இடஒதுக்கீடும் வேண்டும், ஊருக்கு வெளியே சேரியும் வேண்டும். அவர்கள் பார்ப்பன எதிர்ப்பாளராகவும் இருக்க வேண்டும், இந்து மதத்திலும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு புரட்சிக்காரர்களாகவும் இருக்க வேண்டும், பூசாரிகளாகவும் இருக்க வேண்டும், மீனாகவும் இருக்க வேண்டும், கருவாடாகவும் இருக்க வேண்டும். நீ பிறவி இழிவை அப்படி ஒரு 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 அஜெண்டாவே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தலித் மக்களின் கண்ணீரை கேலி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ரோஹித் வெமுலாவின் தாயார் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். அது கல்லூரிகளிலே இனிமேல் ஒரு ஒரு கமிட்டி அமைத்து அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் என்று சொன்னால் அவர் அந்த கமிட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். அது வழக்கு வருடக்கணக்காக நடக்கிறது. பிறகு ஒரு நாள் ஒரு கமிட்டியை அமைக்கிறார்கள். அந்த கமிட்டியிலும் கேலிக்கூத்தாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தவிர பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு இருப்பவர்களையும் சேர்க்கிறார்கள். அது மிகப்பெரிய கேலிக்கூத்து. பரவாயில்லை என்று சொன்னால் அதையும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு தடுக்கிறீர்கள். நீதிமன்றம் அதையும் அனுமதித்து அதற்கு தடை விதிக்கிறது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் பிள்ளைகள் கல்லூரி அந்த வளாகத்திற்குள்ளேயே தூக்கிலே தொங்க வேண்டும், எங்கள் பெண்கள் எல்லாம் வன்கொடுமைக்கு ஆளாகும், வன்புணர்வுக்கு ஆளாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். இந்த சிவில் சமூகம் அனைத்தையும் நான் குற்றம் சொல்லுகிறேன். நீங்கள் எங்கள் பிள்ளைகளின் வன்கொடுமைகளை அவர்களின் இரத்தத்தால் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் பிள்ளைகளின் வன்புணர்வுகளை எல்லாம் உங்கள் ஆண்குறிகளை கொண்டு நீதி எழுதி கொண்டிருக்கிறீர்கள். மிக கடுமையாக நான் சொல்லுகிறேன். அருமை நண்பர்களே, இது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுதான். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சிவில் சமூகம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். இனியும் மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் எத்தனை நாட்களுக்கு இன்னும் நீங்கள் குடிசைகளை இருக்கப் போகிறீர்கள்? எத்தனை இளவரசன்களை நீங்கள் ரயில் தண்டவாளத்திலே படுக்க வைக்கப் போகிறீர்கள்? எத்தனை வேங்கை வயலிலே உங்கள் மலங்களை மிதக்க விடப் போகிறீர்கள்? மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு போராட்டத்திற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இதை நான் ஏதோ ஒரு பொலிமிக்கலாக ஒரு வீரவசனமாக சொல்லவில்லை. இதை நான் வீரவசனமாக சொல்லவில்லை. உண்மையை உணர்ந்து இதுதான் நடக்கும் என்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தையைத்தான் சொல்லுகிறேன். தே வில் ப்ளோ அவுட்.
வெடி வைத்து தகர்ப்பார்கள். உங்களுடைய அரசியல் ஜனநாயகத்தை அவர்கள் வெடி வைத்து தகர்ப்பார்கள். கவனம், கவனம். உங்கள் அறிவு தலைக்கணத்திற்கு எதிராக எங்கள் தலித் முரசுகள் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. உங்கள் முன்பணிக்கால கச்சேரிகளுக்கு எதிராக எங்கள் சிம்பனிகள் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. திரைப்படம் என்ற பெயரிலே நீங்கள் எடுத்த கோணல் கோலத்தை, நீளத்தை கொன்று அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய தம்பிகள். நீங்கள் சொல்லலாம், இவர்களுக்கு என்ன தெரியும், அம்பேத்கரை தெரியும், பெரியாரை தெரியும் என்று. எங்களுக்கு பெரிதொரு தலைவரையும் தெரியும். அந்த தலைவனுக்கு பெயர் பிரபாகரன். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியே போய்விடாது, காலம் இப்படியே போய்விடாது. அந்த அரசமைப்பு அவையிலே திரு நாகப்பா அவர்கள் பேசிய உரையை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். அவர் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு தலித் தலைவர், அவர் தலித் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் அங்கே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கிறார். அவர் சொன்னதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நான் சொல்லிவிடுகிறேன். இதற்கும் இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் தான் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலே தலித்துகளுடைய எண்ணிக்கை 17 கோடி. ஒருவேளை தலித் கிறித்தவர்களையும் தலித் இஸ்லாமியர்களையும் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் 32 கோடி வருகிறது. இந்த 32 கோடி என்றால் இந்த உலகத்திலேயே 3வது பெரிய நாடாக இருக்கும். அது இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் பிறகு இந்த 32 கோடி ஒன்று சேர்ந்தால் உலகத்திலேயே பெரிய நாடாக இருக்கும். இப்பொழுது திரு நாகப்பா அவர்களுடைய உரையை சொல்லிவிடுகிறேன் நான். அவர் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியிலே சொன்னார், என்னை நீங்கள் ஊமையாக நினைக்கலாம், ஏதுமற்றவன் என்று நினைக்கலாம், அப்பாவி என்று கூட நினைக்கலாம். ஆனால் ஏதுமற்றவன் என்பதற்காக என் தோளிலே நீங்கள் ஏறி அமர்ந்து விடாதீர்கள். நான் அப்பாவி என்பதற்காக எனக்கான நீதியை நீங்கள் மறுத்து விடாதீர்கள். எனக்கான நீதியும் நியாயமும் எங்களுக்கு வேண்டும் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்தியாவில் தனி நாடு கேட்கும் உரிமை வேறு யாரை காட்டிலும் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. காரணம், நாங்கள் தான் இந்த தேசத்தின் ஆதி குடிமக்கள் என்று சொன்னார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.